வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சின்னத்திரை நட்சத்திரங்களோடு சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு சிறப்பு நீயா நானா இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில். இதில் பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் வைடாக 2 செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஷன், இன்னொன்று நான் ஃபிக்ஷன். நமக்கு நார்மலாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபிக்ஷனுங்கிறது நாடகம், சீரியல்லாம் நடிக்கிறவங்க, அது சார்ந்த வேலைகளில் இயங்குறவங்கள ஃபிக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபிக்ஷன்னா ரியாலிட்டி ஷோஸை ஹோஸ்ட் பண்ணுறவங்க, நியூஸ் வாசிக்கிறவங்க, அதாவது சீரியல் அல்லாத விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள், இந்த பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவங்க, அதுக்கு ஹோஸ்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து இதில் வருவாங்க. இப்போ சூப்பர் சிங்கர், நீயா நானா இதெல்லாம் நான் ஃபிக்ஷனில் வரும். ஸோ ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் 2 பக்கம் இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நான் ஃபிக்ஷன் பீப்புள், இந்த பக்கம் இவங்கலாம் ஃபிக்ஷன் அது சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, இவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஒரு ஷோவை வந்து ஒரு புத்தாண்டு அன்னைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆக்சுவலாக மீடியாவில் வந்து லாங்குவேஜ், மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டப்பிங்கில் தொடங்கி பேசும்போது வரைக்குமே கூட சில வார்த்தைகள் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. நம்மளும் எவ்வளவோ பிரயத்தனப்படுவோம். பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சொல்லப்படாது, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க நீங்கள் வணக்கம்னு சொல்கிறீங்க. அது மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுட்டு போட்டாலும் எனக்கு இந்த தமிழ் வார்த்தை மட்டும் சரியாகவே வரமாட்டேங்குதுங்கிறது என்ன வார்த்தை? நான் வந்து செய்தி வாசிப்பாளர் இருக்கேன். இரு பிரிவினரிடையே அப்படிங்கிற வார்த்தை அதை நான் மாற்றி படிக்கும்போது இரு தரப்பினரிடையே மாற்றிக்குவேன். அதே மாதிரி நிலநடுக்கம், இலங்கையில் 5.2 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இப்படின்னு தனியாக சொன்னா வந்துடும். ஆனால் மொத்தமாக கடகடன் கோர்வை சொல்லும்போது நிலநடுக்கம், அதனால நான் என்ன பண்ண நில அதிர்வுன்னு மாற்றிடுவேன். ஓ, நிலநடுக்கம் வேற, நில அதிர்வு வேற. ஆமாமா, எனக்கு ரா வராது. ஓ, ராவே வராது. உருளைக்கிழங்கு, பருப்பு குழம்பு, முருகனுக்கு அரோகரா, இந்த ரா சம்பந்தமா எது வந்தாலும் வராது. மேக்சிமம் நான் அந்த வார்த்தையை தவிர்த்துக்கிட்டு அதுல இங்கிலீஷ் வேர்டா, இப்ப உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம் பொட்டாட்டோ, அந்த மாதிரி பொட்டாட்டோ நானே சமாளிச்சுக்குவாங்க. ரா மட்டும் வர மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஓகே, வேற என்ன வார்த்தை சுட்டு போட்டாலும் வராது? ஹாய் சார், நான் ஆங்கராக இருக்கேன். ஸோ காலைல விஷஸ் சொல்லும் போதில் எல்லாருமே விஷஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து வீடு புதுசாக பால் காய்ச்சுறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து வீடு கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு வாயில் ரோல் ஆகும் ரொம்ப. கிரக பிரவேசம் சொல்லுங்க, என்ன வரல? அது ரொம்ப ரோல் ஆகும் ஆக்சுவலி. ஓகே, கிரக பிரவேசம் வரல. ஓகே, வடிவேல் பாலாஜி கொடுங்க. சார் எனக்கும் அவங்க சொன்ன மாதிரி அந்த கிரக பிரவேசம் அது வராது சார். நீங்க எப்பயாவது ஒரு நாள் தானே கிரக பிரவேசமே சொல்ல போறீங்க ஷோல. அவங்க வந்து ஒரு விஜே மாடல் சார். அப்படி இல்லை சார், நான் வீடு கட்டியிருக்கேன். அது சொந்தக்காரர்கிட்ட சொல்லல வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லிக்கங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க லைஃப்ல மீடியால இருந்துகிட்டு உங்க ஷோலாம் கிரக பிரவேசங்கிற வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதை நான் பார்க்கல. ஆகாஜு பாஜுவானவா, அது கம்பீரமான அப்படிங்கிறதுக்கு ஆகாஜு பாஜு, ஆகாஜு பானுவால ஆஜானு பாகுவான, அந்த ஓ அந்த தான். அது வந்து ரொம்ப தமிழ் இல்ல, ஆஜானு பாகுவான தமிழ் கிடையாது. அது ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்ப இருந்து அது இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இப்போவா அது சொல்லுங்க. ஆஜானு பாகுவான 3 தடவை. ஆஜானு பாகுவான, ஆஜானு பாகுவான, ஆஜானு பாகுவான, ஆஜானு பாகுவான. அவ்வளவுதான். ஏய் அப்பா, எனக்கு சார் சமஸ்கிருதம் சமஸ்கிருத நாமத்தை சொல்றீங்களா? அந்த அது வந்து எனக்கு கொஞ்சம் வரது கொஞ்சம் இல்ல, வரவே இல்லை உங்களுக்கு. இல்ல வராமலே போட்டு. ஓகே, அது வந்து ஒண்ணும் ஆக போறது இல்ல, வராமலே போட்டு. தெரியாம போயிட்டா நான் அவ்வளவு செத்து போயிடுவேன். சொல்லல, நீங்க சொல்லி பல பேர் சாகிறதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்து அது பிரச்சனை இல்லை. எந்த வார்த்தை வரவில்லை உங்களை கேட்கப்படாதுதான்? இல்லை சார், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நான் சொன்னல உங்களை கேட்கப்படாதுன்னு. ஓகே, அப்போ தமிழ் ஊடகத்துக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா? ஒரு தமிழ் சார்ந்த அதோடைய வளமை சார்ந்த சில விருப்புகள் நமக்கு இருக்கும். இங்க யாருக்கு நல்ல நாட்டுப்புற பாட்டு தெரியும்? யாருன்னு பார்க்குறேன். நான் ஃபிக்ஷன் ஜெயிக்குதா, ஃபிக்ஷன் ஜெயிக்குதான்? யாருக்கு நாட்டுப்புற பாட்டு தெரியும் பாடணும்? இன்னும் இந்த 3 பிள்ளைகளும் கையை கட்டினதை எடுக்கவே இல்லையாப்பா சிங்கர்ஸ். நாட்டுப்புற பாடல், தமிழ் நாட்டுப்புற பாடல் இந்த பக்கமோ தெரியுமா? தெரியுமா? என்ன பாடணுமா இல்லை ட்ரை பண்ணலாமா? நீங்க பாடினாலே ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே செய்யுங்க.
ஒன்னாம் படி எடுத்து வரமா வசந்த பூவா முன்னோரத்தெல்லாம் பேச்சியத்த மாரியம்மன்னா சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு புத்து ஆத்தா வாராளம் பூஞ்சோலைக்கு தன்னன நாதினம் தன்னானே தன்னானே. சூப்பர். நான் வராட்டி அது ஒரு அழகா தான் இருக்கு.